ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் கார்ன் சமையல் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் தான் நான் அப்பப்போ போடுறது உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நெல்லிக்காவை கழுவிட்டு நம்ம தண்ணியில் போட்டு வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணி கொதித்து வர வரலும் நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. நம்ம இப்போ வேக வச்சா தான் மசாலாவில் போட சொல்ல அதுவே ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சு வரும். இல்லைனா அது வந்து ஒரு மணி முழுசாக நிற்கும். இப்படி பிரிஞ்சு வர சொல்ல தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆற வைக்கிறதுக்குள்ள நம்ம மசாலா செஞ்சிடலாம். மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 5 காஞ்ச மிளகா. இப்போ நம்ம வந்து இதை பேனில் போட்டு வறுத்துக்கலாம். இதை வந்து நம்ம எண்ணெய் ஊற்றாமல் தான் வறுக்கணும், எண்ணெய் ஊற்றி வறுக்கக்கூடாது. இதனால் ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் அந்த கலர் வர வரலாம் வறுத்துக்கலாம், ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. இதை நம்ம சிம்லேயே தான் வச்சு வறுக்கணும். ஓகே, நம்ம அது நல்லா வறந்து வர வரல வெயிட் பண்ணலாம். நம்ம எண்ணெய் ஊற்றி வர்றதுனா ஒரு மாதிரி ஒட்டிக்கும், அது வந்து மசாலாவை அரைக்க சொல்ல நல்லா இருக்காது. ஸோ இப்போ இது நல்லா வறந்து வரல வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அரைக்க போகிறோம். இது நல்லா ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறி வந்தோடனே நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைக்க போகிறோம். சரி, நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்கக்கூடாது, குறைன்னு தான் அரைக்கணும். கலர் வரத்துக்கு கொஞ்சம் மிளகா பொடி, பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. பெருங்காயம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்ய போகிறோம். நான் ஒரு பவுலில் 100 ml நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லெண்ணெய் செஞ்சால் தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு வானலில் அந்த 100 ml நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சி வர சொல்ல நம்ம பிளேட்டில் வச்சுருந்த மசாலா, மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயத்தை இதை கொட்டி சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வர வரை நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, எண்ணெய் நல்லா காஞ்சி வருது. இப்போ நம்ம இதில் வந்து மசாலாவை சேர்க்க போகிறோம். நம்ம நெல்லிக்காய் கொட்டுறவர்களும் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த கரண்டியில், இல்லைனா அது ஒரு மாதிரி தீஞ்சிடும். நம்ம தீயாமல் இருக்கிறதுக்கு கலரி விட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம இதை சிம்லேயே தான் வச்சு செய்யணும். இப்போ நம்ம வந்து நெல்லிக்காவை கொட்டிக்கலாம். கொஞ்ச நேரம் கலர்னா போதும், நல்லா அது கலந்து வந்தோடனே நம்ம இப்போ நெல்லிக்காய் கொட்டிக்கலாம். நெல்லிக்காய் கொட்டின வரைக்கும் இது சிம்லேயே தான் இருக்கணும். தண்ணி சுத்தமாக இல்லாத மாதிரி நெல்லிக்காய் எடுத்துருங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு கெட்டு போகாமல் ரொம்ப நாள் இருக்கும். இப்போ நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதுவே நம்ம அமுக்க சொல்லவே குழையுது பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடணும். அது ஒரு மாதிரி சின்ன சின்ன பீஸாக அதுவே உடஞ்சி வந்துடும். இதுக்கு தான் நம்ம வேக வைக்கிறோம். வேக வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உடையும். இல்லை அப்படியே முழுசாக உருண்டையாக நின்றோம். நம்ம வேக வச்சு செஞ்சால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். நம்ம இது எண்ணெய் விடுற வரலும் வதக்கிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட் அப்படியே மாறாமல் கிடைக்கும். நம்ம நல்லா வதக்குவோம். இதை பாருங்கள், இந்த கலரில் இருந்தால் மட்டும்தான் அது நல்லா நமக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும். இது நமக்கு தீயக்கூடாது, அதனால் நம்ம கலரிக்கிட்டே தான் இருக்கணும். இது எப்போவுமே சின்ன சின்ன பீஸாக கரண்டி பற்றவனே உடஞ்சிடணும். இப்போ இங்கே பாருங்கள், அது நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே விட்டால் எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம இது வந்து ஒரு கண்டெய்னர் பாட்டிலில் வச்சு 10 நாளைக்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2 மாதம் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.